வீடியோ ஃப்ரண்ட்டில். இப்போது நான் பேச இருப்பது உரங்களை பற்றியது. அதாவது உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறி கழிவு, அப்புறமா இது இது காஃபி கிரவுண்டு, டீ வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பழங்களோட கழிவுகள், இது எல்லாத்தையும் ஒரு சின்ன குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் அது உரமாக மாறிடும். இல்லை நீங்கள் வளர்க்கிற செடிக்கு அருகிலேயே போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு மூடலாம். இது ஒரு வழி. ஆனால் மண் போட்டு செடிக்கு பக்கத்தில் மூடினீங்கன்னா அது அழுகவும் சான்சஸ் இருக்குது. அதனால் தனியாக ஒரு குழி தோண்டி புதைச்சி வைங்க. அதுக்கு அடுத்தது இது உரங்களில் இயற்கை உரங்கள் இருக்குது, செயற்கை உரங்கள் இருக்குது. கூடுமான வரைக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க. இயற்கை உரங்களில் மாட்டு சாணத்தை நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி போடலாம். அப்புறமா வீட்டில் உபயோகப்படுத்துகிற இது மாவு, தயிர், மோர் இதெல்லாம் புளிச்சு போச்சுன்னா அதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நல்ல ஃபெர்மெண்ட் ஒரு 3-4 நாள் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை செடிகளுக்கு தண்ணீர் கலந்து கொடுக்கலாம். அதுபோல் செடியின் இலைகள் வாடுறது இல்லைன்னா முட்டை வராமல் இருக்குது அப்படின்னா வாழைப்பழம், நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் சில கடைகளில் ரொம்ப கம்மி விலை கிடைக்கும். அந்த வாழைப்பழத்தை வாங்கி அது கூட வெல்லத்தை கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஊற வச்சு அதை ஒரு 3-4 நாள் கழித்து அதுக்கப்புறமா தண்ணீர் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்புறம் இயற்கை உரங்களில் வெர்மி காம்போஸ்ட்டு, கோகோ பீட்டு, செடி வைக்கும் போதே நீங்கள் கோகோ பீட்டு 30%, மண் 30%, அதுக்கப்புறம் ஆற்று மணல் இருந்தால் ஆற்று மணல் 30%, மாட்டுச்சாணம், இது வேப்பெண்ணெய் இதெல்லாம் கலந்து வச்சிங்கன்னா வேரில் பூச்சி அரிக்கிறது, எறும்பு வர்றது, இந்த தொல்லையெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் இலைகள் கலர் மாறுறதுன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள், இது எல்லாத்தையும் நன்றாக கலந்து செடிகளோட இலைகளில் தெளிக்கிறது மூலமாக இந்த இலைகள் வாடுறது, மஞ்சள் ஆகிறது, உதிர்றதை தடுக்கலாம். அப்புறமா பூக்கள் அதிகமாக பிடிக்க தேமோர் கரைசல்னு ஒன்று இருக்குது. தேங்காயை துருவி மிக்சியில் நல்லா அரைச்சி அதோட மோர் கலந்து ஒரு மண் பானை அல்லது மண் பாத்திரத்தில் போட்டு ஒரு குழி தோண்டி மண்ணுக்கு அடியில் வச்சுருங்க. தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற டெம்பரேச்சர் வேறு, மண்ணுக்கு அடியில் புதைச்சி வைக்கிற டெம்பரேச்சர் வேறு. அதனால் அந்த மாதிரி புதைச்சி வச்சு அதையும் தண்ணீர் கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, கோதுமை தவிடு போன்றவற்றையும் நீங்கள் தண்ணீர் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த புண்ணாக்கு வகைகள் நாட்டு மருந்து கடைகளிலும் சில ஆன்லைன் ஸ்டோர்களிலும் கிடைக்கின்றன. அதன் பிறகு ஆடு, மாடு, கோழி கழிவு, அதாவது கவுடங் மேன்யூர், பவுல்ட்ரி மேன்யூர், ஷீப், கோட் மேன்யூர் என்று கிடைக்கிறது. இது 5 கிலோ 10 கிலோ வாங்கினீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக கிடைக்கிறது. ஒரு கிலோ 15 ரூபா அந்த மாதிரி கிடைக்கிறது. இதை வாங்கி போடலாம். அதுபோக மண்புழு உரம், எர்த்வாம் ஃபர்டிலைசர். எர்த்வாம் ஆக்சுவலாக நீங்கள் வளர்க்குற இடத்துல இந்த மண்புழுவே மண்ணுக்கு அடியில் இருக்கும். நீங்கள் உபயோகப்படுத்துகிற காய்கறி கழிவை ஒரு பை எடுத்து அந்த பையில் இந்த மண்ணை போட்டு அந்த மண்புழுவை போட்டு, மண்புழு தனியாக ஆன்லைன்லையும் கிடைக்கிறது. ஒரு பேக் 99 ரூபா வருது. 2 பேக் மினிமமாக வாங்கினா தான் அதை டெலிவர் பண்ணுறாங்க. அந்த மண்புழுவை வாங்கி அதில் இந்த காய்கறி கழிவை போட்டிங்கன்னா அந்த காய்கறி கழிவு அதுகளுக்கு சாப்பாடாக மாறும். அதனால் அந்த மண்புழுகள் நன்றாக செயல்பட்டு அது போடப்பட்டிருக்கும் மண்ணை நல்ல வளமாக மாற்றுகின்றன. எனவே உங்கள் மண் வளம் குறைந்ததாக, அதாவது பிஹெச்னு ஒன்று இருக்குது. பிஹெச்னா மண்ணோட அமிலத்தன்மையை அது குறிக்கும். அந்த அமிலத்தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்குது. ஒருவேளை உங்கள் மண் அமிலத்தன்மை நிறைந்ததாக இருந்தால் இந்த மண்புழுவை நீங்கள் அதில் சேர்ப்பதன் மூலம் உங்கள் மண்ணை வளமாக மாற்ற முடியும். அதன் பிறகு என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் பெறுவதற்கு என்பிகே 2020, என்பிகே 1919 என்று கிடைக்கிறது. இதையும் வாங்கி நீங்கள் சிறிதளவாக தண்ணீரில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். அதன் பிறகு வெந்தயம், எள்ளு போன்றவற்றை தண்ணீரில் பச்சை பயிறு போன்றவற்றை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து செடிகளுக்கு கொடுக்கலாம். கீரை வகைகள் வாடி இருந்தால் அவற்றையும் அரைத்து செடிகளுக்கு கொடுப்பதன் மூலம் நிறைய நல்ல பூக்களை பெறலாம். வேப்ப இலை, வேப்ப எண்ணெய் போன்றவற்றை அடிக்கடி செடிகளில், அதாவது மக்கிய வேப்ப இலைகளை செடிகளின் மேல் இடுவதன் மூலம் அதில் பூச்சி வராமல் காக்க முடியும். இது தவிர பெரிலைட், வெர்மிகுலைட்,
ஐபிஏ, இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட் போன்ற போன்ற உரங்களும் உள்ளன. இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட் இவைகள் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி, இண்டோர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி, அவுட்டோர் பிளான்ட் வீட்டுக்கு வெளியில் வைக்கிற செடி, டெரஸ் கார்டன் மொட்டை மாடியில் வைக்கிற செடி, அதன் பிறகு ஆக்வாட்டிக் பிளான்ஸ், அதாவது ஹைட்ரோஃபோனிக்ஸ் மூலம் வளர்க்கப்படும் ஆக்வாட்டிக் பிளான்ஸ், இதை பற்றி ஒரு பதிவு தனியாக போடுகிறேன். இந்த ஆக்வாட்டிக் பிளான்ஸுங்கிறது வந்து ஒரு பேக்காக கிடைக்குது. நீங்கள் சிறிதளவு செலவு செய்தால் போதும். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து வெறும் தண்ணியில், மரம் இல்லாமல் வெறும் தண்ணியில் அதில் கலக்க வேண்டிய ஒரு இந்த பெரிலைட், ஹியூமிலைட், இந்த பெர்முலைட், அப்புறமா வந்து இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட், பெரிலைட், வெர்மிகுலைட் இவற்றை நீங்கள் அதில் சேர்ப்பதன் மூலம் அந்த மண் வந்து அந்த தண்ணி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். வாரம் ஒரு முறை இந்த தண்ணீரை நீங்கள் மாற்றலாம். இந்த கலவையான ஃபர்டிலைசரும், அதாவது இந்த 4 பொருட்களும் சேர்ந்த உரமும் ஆன்லைனில் கிடைக்கிறது. அந்த உரங்களை வாங்கி போடுவதன் மூலமாக நீங்கள் மண்ணை வளமாக மாற்றலாம். செடியும் நல்ல வளர்ச்சி பெறும். மேலும் வாஸ்து செடிகள், அதாவது மரங்கள், புல்லட் வுட் என்றால் மகிழம்பூ மரம், மாதுளை மரம், சீதாப்பழ மரம் போன்ற மரங்கள் வீட்டுக்கு வெளியில் முன் பக்கத்தில் இருப்பது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதுபோல செம்பருத்தி, மருதாணி, வெற்றிலை, துளசி, கற்றாழை உங்கள் வீட்டு வாசலில் வளர்ந்தால் அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. ரோஜாப்பூ மற்றும் செண்பகம், மனோரஞ்சிதம், பாரிஜாதம், பவழமல்லி, சங்கு புஷ்பப்பூ போன்ற செடிகளும் உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். மல்லிகை, முல்லை, நித்தியமல்லி, அடுக்குமல்லி, ரோஜா மல்லி, சந்தனமல்லி, வாடாமல்லி போன்ற செடிகளையும் வைத்து வளர்க்கலாம். ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்துக்கும் வளத்துக்கும் பஞ்சமே இருக்காது. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.